ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து திருப்பரப்பு ஃபால்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் டேரெக்டாக மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்துட்டோம். அது பக்கத்துலேயே இருக்குது. அது ரெண்டுமே டிஸ்டன்ஸ் கம்மி தான். சரி இங்கே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்ததுங்க இந்த பாலம். இது வந்து காமராஜர் கட்டின பாலம். இந்த மாதிரி பாலத்தை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஹைட்டில் கட்டியிருக்காங்க. அந்த ரோட் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் நடந்து போகணும் அந்த பிரிட்ஜில். அந்த மாதிரி தான் ரொம்ப சின்னதாக இருந்தது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி போயிட்டே இருக்குது. அது ரன்னிங்லேயே இருக்குது அந்த தண்ணி. சுற்றியும் ஃபாரஸ்ட்டு ஒரு மாதிரி செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அதே மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்தது. இது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் டிஸ்டன்ஸு. இங்கேருந்து நடந்து போயிட்டு மறுபடியும் ஸ்டெப்ஸில் கீழே வந்து மறுபடியும் ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரிட்ஜ்லேயே திருப்பி வரலாம். நாங்கள் பிரிட்ஜ்வே போயிட்டு அப்புறம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டெப்ஸில் தான் கீழே இறங்கி வந்திருந்தோம். அங்கே நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கடைங்கள்லாம் இருந்தது. கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கே ஒரு குட்டீஸ் பூங்கா ஒன்று இருந்தது. அதில் கொஞ்சம் நேரம் சாரை விளையாடிட்டு கிளம்பிட்டோம். கீழேருந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த பாலம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இதில் தான் நடந்தோமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பியும் நாகர்கோயிலே வந்துவிட்டோம். ஏன்னா நைட் வந்து ஊருக்கு ரிட்டன் பஸ் புக் பண்ணியிருக்கோம். அதனால் சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே நாகர்கோயிலில் ஒரு நாகராஜா ஃபேமஸ் டெம்பிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு அங்கே மட்டும் போயிட்டுட்டு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் அதையும் விளையாடிட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு.